நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போர்வடிய உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டா வந்து பிரைவேட்டா வந்து சேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழக மின்சாரத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் அறிவிப்பு அப்டேட் பத்தி நம்மளே பார்க்க போறோம். இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஏப்ரல் மாசமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 19/5/2026. மின்சாரம் தயாரிக்கும் இடத்திலிருந்து இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்கிறதுனால சோ இந்த போஸ்டிங் வந்து இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். டிப்ளமோ முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதோடைய முழு அப்டேட் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படி நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். இப்போ நீங்க திரையில வந்து பாத்துட்டு இருக்கிறது பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் 812244@gmail.com, இரண்டாவது மெயிலடி நவீன் 735855@gmail.com, மூன்றாவது மெயிலடி நவீன் 99650@gmail.com. இந்த 3 மெயில் ஐடி மூலமா உள்ள கொரிஸை எங்ககிட்ட கேட்கலாம். இந்த 3 மெயில் ஐடியும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்களோட அப்டேட் கொடுக்கலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். சரி வாங்க நம்ம இல்லை பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் ஒன் பை பார்க்கலாம். மின்சாரம் தயாரிக்கும் இடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் வெப்சைட் தான் பாக்குறீங்க. அதாவது பவர் கிரிட் கார்பரேஷன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் பார்க்கிறோம். சோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல உங்களுக்கு இங்க வந்து ஸ்க்ரோல் ஆகி போய்கிட்டே இருக்கும். சோ இதோடைய நோட்டிபிகேஷன் தான் வந்து பாக்குறோம். ஜஸ்ட் இது நீங்க கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்து ஓபன் ஆயிடும். இதுல 29/4/2026 முதல் 19/5/2026 வரை இந்த நோட்டிபிகேஷன் தான் வந்து பார்க்க போறோம். சோ நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி நான் வந்து ஓபன் பண்ணி வச்சுட்டேன். இப்ப நீங்க திரையில வந்து பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். 17/4/2026 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டிப்ளமோ ட்ரெயினில வந்து எலக்ட்ரிக்கல் சிவில் சர்வே, ஜூனியர் ஆபீசர் ட்ரெயினில வந்து HR and F&A, ஜூனியர் டெக்னீஷியன்ல சர்வே. சோ இந்த போஸ்டிங்ஸ் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரீஜன் வைஸ் இருக்குது. சோ ரீஜன் வைஸ் வந்து நீங்க பார்க்கணும். இதுல நார்த் ரீஜன் வந்துட்டு டெல்லி, உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, உத்தரகாண்ட், ராஜஸ்தான். ராஜஸ்தான் ப்ராஜெக்ட்ல ராஜஸ்தான், நார்த் ரீஜன் இமாச்சல பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, யூடி, ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேஷ், லடாக், சண்டிகர். சோ நார்த் ரீஜன்லயே வந்து தேர்ட் கேட்டல வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ். ஈஸ்ட் ரீஜன்ல பீகார், ஜார்க்கண்ட். ஈஸ்ட் ரீஜன் 2ல வந்துட்டு வெஸ்ட் பெங்கால், சிக்கிம். நார்த் ஈஸ்ட் ரீஜன்ல அருணாச்சல பிரதேச, அசாம், மணிப்பூர், மேகாலயம், மிசோரம், நாகாலாந்து, திரிபுரா. சோ இந்த லொகேஷனுக்கு தான் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நம்ம சவுத் ரீஜன் 2ல வந்து பாத்தீங்கன்னா கேரளா, தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா அண்ட் பாண்டிச்சேரி, உத்தரப்பிரதேஷ். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இதுல வந்துட்டு உங்களுக்கு சிவில் சர்வே, HR, F&A இந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து இருக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா DTE கார்பரேட் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா DTE, DTC, JOT, JDT இதுக்கு ஒட்டு மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 21 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஈஸ்ட் ரீஜன்ல 2 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸ்ட் ரீஜன்ல 2ல வந்து 16 காலி பணிகள், ஒரிசா ப்ராஜெக்ட்ல வந்து 32 காலி பணியிடங்கள், நார்த் ஈஸ்ட் ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 33 காலி பணியிடங்கள், நார்த் ரீஜன்ல வந்துட்டு பாத்தீங்க உங்களுக்கு 92 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ராஜஸ்தான் ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 42, நார்த் ரீஜன் 2ல வந்துட்டு 50, நார்த் ரீஜன் 3ல வந்து 45, சவுத் ரீஜன் 1ல வந்து பாத்தீங்கன்னா 47 வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சவுத் ரீஜன் 2ல வந்து எடுத்துட்டீங்கன்னா 81 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. வெஸ்ட் ரீஜன் 1ல வந்து பாத்தீங்கன்னா 67 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. வெஸ்ட் ரீஜன் 2ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 110. சோ டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 638 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து வந்து CTUல வந்து ஒரு 30. சோ உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 668 காலி பணியிடங்கள் பவர் கிரிட் கார்பரேஷன்ல இருந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரீஜன் வைஸ் இருக்குது. மாற்றுத்திறனாளிகளும் வந்து விண்ணப்பிக்கலாம். மாற்றுத்திறனாளிகள் யாரெல்லாம் வந்து எந்தெந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒன் பண்ண இருக்குது. சோ அது நீங்க இப்ப நான் ஹைலைட் பண்றது எல்லாமே மாற்றுத்திறனாளிக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த கேட்டகரிக்கு டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்குது. இப்ப நீங்க DTE போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் வந்துட்டு டிப்ளமோ இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சுக்கணும். 70% மார்க் இருக்கணும். OBC கேட்டகரியில இருந்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க.
இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா நாட் அலோடு வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியே வந்து பாத்தீங்கன்னா டிடி எலக்ட்ரிக்கல் அண்ட் சர்வே, ஜேஓடில ஹச்ஆர்ஏ எஃப்என்டிஏ, ஜேடிடில சர்வே. இது டிடிஎஸ்ல ஃபுல் டைம் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங், டிடிஎஸ் போஸ்டிங் வந்து டிப்ளமோ சர்வே இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கோம். ஜேஓடி ஹச்ஆருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சு பிபிஏ, பிபிஎம், பிபிஎஸ்சி எடுத்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி ஜேஓடில எஃப்என்டிஏக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்சிஏ இல்லைன்னா இன்டர்சிஎம் எடுத்து படிச்சிருக்கணும். ஜேடிடி சர்வேல வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து ஐடிஐ வந்து சர்வே எடுத்து முடிச்சிருக்கணும். கண்டிப்பா வந்து இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தாலும் சரி எலிஜிபிள் இல்லை. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து சிஎஸ்சிஎம்ஏ முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்க முடியாது. ஹையர் டெக்னிக்கல் குவாலிபிகேஷன் இருந்தாலும் சரி நீங்க வந்து விண்ணப்பிக்க முடியாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து டிப்ளமோ கேண்டிடேட் இருக்கவங்க மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அப் டு 27 வயசு இருக்கவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இந்த டிடிஇ, டிடிசி, டிடிஎஸ்சி, ஜேஓடிஹெச்ஆர், ஜேஓடி எஃப்என்டிஏ இதுக்கான மாத சம்பளம் 24,000 பிளஸ் 3% அப் டு வந்து 1,08,000 சம்பளம் வாங்க முடியும். சோ லெவல் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆறீங்க அப்படின்னா 24,000 சேலரி பிளஸ் ஐடிஏ, ஹெச்ஆர்ஏ 12% வந்து பேசிக் பே மரத்துல வந்து இருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. குரூப் 4 ஜூனியர் ஆபீசர் கேட்டகரி இந்த மாதிரி லெவல்ல போயிட்டீங்கன்னா மாத சம்பளம் 25,000 பிளஸ் 3% அப் டு 1,17,500 ரூபாய் வரை சம்பளம் வாங்க முடியும். இயர்லி வந்து பாத்தீங்கன்னா 12.7 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஜேடிடி சர்வேக்கு வந்து ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து 21,000 இருந்து அப் டு 72,000. சோ அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவல் 3 போயிட்டீங்கன்னா 21,500 இருந்து அப் டு 74,000. சோ இயர்லி வந்து பாத்தீங்கன்னா 10.9 லேக்ஸ் சேலரி உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. பியூர்லி நிரந்தர அரசு பணிதாங்க இங்க இருக்குது. ஜெனரல் கேட்டகரி ஓபிசி எக்கனாமிக் வியூ பர்சன் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இங்க சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி ஜேடிடி சர்வேக்கும் வந்து உங்களுக்கு வந்து பாண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சோ அதையும் நீங்க திரையில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் 300 ரூபாய். அது வந்து டிடிஇ, டிடிசி, டிடிஎஸ், ஜேஓடிஹெச்ஆர், ஜேஓடி எஃப்என்டிஏக்கு. இது ஜேடிடி சர்வேக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். சோ இதுக்குள்ளதான் போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்க அது திரையில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷ் சொன்னா ஜஸ்ட் இதை நீங்க கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க பார்த்து உடனே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து 3 வருஷம், எஸ்சிஎஸ்க்கு வந்து 5 வருஷம், மாற்றுத்திறனாளி இருந்தீங்கன்னா 10 வருஷம், அது வரைக்கும் எக்கனாமிக் 13, ஓபிசி தான் 15ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸோடிசம் தனியா வந்து கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் வீக் பர்சன், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, ஸோ இந்த கேட்ட எல்லாத்துக்குமே தனித்தனியா இருக்குது. செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டிடிஇ, டிடிசி, டிடிஎஸ்க்கு வந்து ரிட்டன் டெஸ்ட், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வைக்க போறாங்க. ஜேஓடி, ஹெச்ஆர் அண்ட் எஃப்என்ஏக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஜேடிடி சர்வேக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். அதுக்கு ரிட்டன் டெஸ்ட், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு எவ்வளவு மார்க்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்க தெரியல வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சென்னை லொகேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ நீங்க சென்னை லொகேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சோ ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன செட் ஆஃப் டாக்குமெண்ட் டீடைல்ஸ் எடுத்து வச்சுக்கணும், அது எவ்வளவு சைஸ் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு இங்க எல்லாமே இருக்குது. நீங்க 1 by 1 நீங்க பார்த்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க எடுத்து சாஃப்ட் காப்பி எடுத்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிருக்க நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ் பண்ணிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், Facebook, இன்ஸ்டா வந்து பிரைவேட்டா வந்து சாட் பண்ணலாம். பிசினஸ் ரிலேட்டட் queries கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com அல்லது naveen7358@gmail.com அல்லது naveen9965@gmail.com. இந்த 3 மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்திருக்கோம். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், Facebook, இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடில் இருக்கக்கூடிய ஹை பட்டனை தருவீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து வரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். So thank you friends, thank you so much, all the best for your career.